நாங்கள் நான் சாப்பிட போனோம் சார். இந்த பொண்ணை வந்து அடித்தாங்க சார் கல்லை தூக்கி. நாங்கள் கோக்கோன்னு கத்திட்டு தான் சார் விளாண்டோம். அதனால இந்த பொண்ணு உக்காந்துருந்தாங்க சார். கல்லை தூக்கி அடித்தாங்க. யார் அடிச்சது? செல்வி அக்கா சமையலாளர். எது கல் எடுத்து அடிச்சாங்க? நாங்கள் கோக்கோன்னு கத்து ஃபோன் பேசுகிறேன் உங்களுக்குலாம் தெரியாதா அப்படின்னா சொன்னாங்க சார். கல்லை தூக்கி அடிச்சுட்டாங்க சார். அப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த அக்கா சாப்பாடு வாங்க போயிருக்காங்க சார். அப்போ வந்து இந்த அக்காவை அந்த அக்கா மழையில பிடிச்சி இழுத்து போட்டு அடிச்சு காலை பிடிச்சி கடிச்சுட்டாங்க. அதை போய் நான் தடுத்து பார்த்து இங்கே பிடிச்சி விட்டு அடிச்சு சார். அப்புறமா டீச்சருக்கு சொன்ன டீச்சர் வந்து அந்த அக்கா டீச்சர் வந்தாலும் மயக்க போட்ட மாதிரி விழுந்துட்டாங்க சார். மயக்க முடியாது தலையெல்லாம் விழுந்துட்டாங்க சார். அவர் டீச்சர் வந்து ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணி அப்புறம் இங்கே வந்து குப்பல்காரங்க வந்தாங்க சார். அந்த கூட்டாளி வந்து கூட்டிட்டு வந்து இங்கே ஹாஸ்பிட்டல் வந்தாங்க சார். உங்களை கடிச்சது யாரு? செல்வி சார். அவங்க யாரு? சமையலாளர் சார். எதுக்காக உங்களை கடிச்சாங்க? நாங்கள் ஃபோன் பேசிட்டு இருந்தோம் சார். அவங்க ஃபோன் பேசிட்டு நாங்கள் விளையாண்டுருந்தோம். என் முதுகில் கல்லை தூக்கி இவ்வளோ பெரிய கல்லை தூக்கி போட்டாங்க சார். அதுக்கு வந்து நான் அழுவிட்டே போய் டீச்சருக்கு சொன்னேன் சார். சொன்னதுக்கு சரி விட்டு மக்கள் டயர்டு தட்டாங்க நீ விடுக்கான்னு சொன்னாங்க. ஒரு சாப்பாடுல புழுவில் இருக்குது சார். புழு வண்டில் இருக்குது சார். அதுக்கு என்ன கேட்டீங்க? அதுக்கெல்லாம் நாங்கள் எதுவுமே சொல்லல சார். ஏக்கா சாப்பாடு ஒழுங்கா ஆக்குக்கா, அப்புறம் பிள்ளைங்க சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டுக்கா அப்படின்ட்டாங்க சார் சொன்னோம். அதுக்கு மயிறு பிடிச்சனா நல்லா அடிச்சுட்டாங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.